அகரத்தின் அன்பு வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் தொண்டை நாட்டில் நிடத நாடு என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை ஆண்ட நலச்சக்கரவர்த்திக்கும் சேது நாட்டு இளவரசி தமயந்திக்கும் பிறந்தவள்தான் நலாயினி. அவளின் பூர்வீக பெயர் இந்திரசேனை. இந்த நலாயினி பொன்னிற மேனியும் பார்ப்பவரை வசீகரம் செய்யும் அழகானவள். இவளின் அழகுக்கு சற்றும் பொருத்தமே இல்லாத மௌத்கல்ய முனிவருக்கு மனைவியாக வேண்டிய நிர்பந்தத்தில் மனைவியாகி தன்னுடைய இல்வாழ்க்கையை தொடங்கினாள் நலாயினி. தன்னுடைய கணவனை கடவுளாக பார்க்கும் கற்புக்கரசி. மௌத்கல்யர் எனும் மகரிஷி 4 வேதங்களை நன்கு கற்றிருந்தாலும் முன்கோபத்தை வெல்ல முடியாதவராக இருந்தார். விதியின் வசத்தால் புத்தி பேதலிக்க தன் மனைவியின் கற்பை சோதிக்க வேண்டி தன் தவ வலிமையை பயன்படுத்தி வயோதிக தோற்றத்தையும் குஷ்ட ரோகத்தையும் பெற்றார். வாழ்க்கையை தொடங்க பல கனவுகளுடன் கணவனின் அறைக்குள் நுழைந்தாள் நலாயினி. அங்கு முனிவர் வயோதிக தோற்றத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் அவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் அவள் தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற பழமொழிக்கேற்ப தன் கணவனையே தெய்வமாக பார்த்து வாழ்ந்து வந்தாள். பத்தரை மாற்று தங்கமான நலாயினி சற்றும் முகம் சுளிக்காமல் அருவருப்பு சிறிதும் இன்றி கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் எந்த குறையும் வைக்காமல் செவ்வனே செய்து வந்தாள். ஆனாலும் முனிவர் நலாயினி எப்படிப்பட்ட பணிவிடை செய்தாலும் அதில் குற்றத்தை கண்டுபிடித்து அவளை திட்டியும் தண்டித்தும் வந்தார். முனிவர் மேலும் தன்னுடைய தவ வலிமையால் தன் மேனியில் தொழுநோயை அதிகமாக பரவ செய்தார். அதனால் அவர் உடலிலிருந்து நீர் வடிவதும் துர்நாற்றம் வருவதும் அதிகமானது. நலாயினியும் அது குறித்து கொஞ்சமும் கூட அருவருப்பு படாமல் எப்பொழுதும் போல கணவனின் மேனி முழுவதையும் துடைத்து நாற்றம் தெரியாமல் இருக்க வாசனை திரவியங்களை தடவி அவரை அன்புடன் கவனித்துக் கொண்டார். தொழுநோயின் தீவிரத்தால் முகம் விகாரம் அடைந்து சதையெல்லாம் தோய்ந்து போய் எலும்புகளே மீதமிருந்த அந்த அவல நிலையிலும் முனிவரின் மனம் தாசியை நாடியது. தன் மனைவியை அழைத்து தன்னை தாசி வீட்டிற்கு அழைத்து போக சொன்னார். கழுத்தில் இருந்த நகையெல்லாம் விற்று அந்த காசை எடுத்துக்கொண்டு தன் கணவனை ஒரு கூடையில் இட்டு உடலை விற்கும் தாசியின் வீட்டிற்கு சுமந்து சென்றாள் நலாயினி. தாசி வீட்டில் நலாயினியை வீட்டு முற்றத்தில் அமர வைத்துவிட்டு முனிவர் தாசியுடன் கூடி தன்னுடைய இச்சையை போக்கிக் கொண்டார். கணவனின் ஆசையை நிறைவேற்றிய திருப்தி நெஞ்சத்தை நிறைந்திருந்தாலும் உடல் சோர்வு நலாயினியை வாட்டியது. தளர்ந்த நடையுடன் மீண்டும் தன்னுடைய கணவனை கூடையில் வைத்து அந்த கூடையை தன் தலையில் வைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தாள் நலாயினி. நலாயினிக்கு விதி மாண்டவியர் என்ற முனிவரின் மூலமாக மீண்டும் விளையாடத் தொடங்கியது. அப்படி நலாயினி கூடையை சுமந்து கொண்டு வந்தபோது அவள் தலையில் இருந்த கூடை அரசனின் ஆணையால் கழுவேற்றப்பட்ட மாண்டவியர் என்ற முனிவரின் காலில் இடித்தது. மாண்டவிய முனிவர் வலியால் துடிதுடித்து போனார். மாண்டவிய முனிவர் சிறந்த தவசீலர், எப்போதும் யோக நிலையில் இருப்பார். ஒரு சமயம் திருடர்கள் சிலர் அவருடைய ஆசிரமத்தில் ஒளிந்து கொள்ள திருடர்களை கண்டுபிடித்து கைது செய்த காவலர்கள் இந்த முனிவரையும் கூட்டுக்களவாணி என்று நினைத்து பிடித்து சென்று அரசன் முன்பாக நிறுத்தினார்கள். அரசரும் எந்த விசாரணையுமின்றி அனைவரையும் கழுவில் ஏற்றுங்கள் என்ற ஒரு கொடுமையான தண்டனையை கொடுத்தார். அப்படி கழுவில் ஏற்றப்பட்ட மாண்டவிய மகரிஷியின் காலில்தான் நலாயினி தூக்கி வந்த கூடை இடித்தது. வழி பொறுக்காமல் மாண்டவியர் சட்டென்று சாபத்தை அளித்தார். ஏ பெண்ணே, நீ எந்த கணவனை தெய்வமாக சுமந்து செல்கிறாயோ அவன் இந்த இரவு விடியும் போது இறந்து போவான். நாளை சூரியன் உதிக்கும் வேளையில் நீ விதவையாக கடவாய் என்ற சாபத்தை நலாயினிக்கு கொடுத்தார். அதனை கேட்ட நலாயினி, மகரிஷியே, நான் தங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று செய்யவில்லை. என் கணவன் வேகமாக செல் என்று ஆணையிட்டதால் நான் வேகமாக சென்றேன். தவறை மன்னியுங்கள். நான் செய்த தவறுக்கு ஒரு பாவம் அறியாத என் கணவர் ஏன் இறக்க வேண்டும்? நீங்கள் சபித்தது நியாயமல்ல. தாங்கள் சாபத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மகரிஷியிடம் கெஞ்சினாள் நலாயினி. ஆனால் மகரிஷியோ அவளை ஏறெடுத்தும் பாராமல், நான் பட்ட வேதனையை நீ உணர்ந்தே தீர வேண்டும். நான் ஒருபோதும் என் சாபத்தை திரும்ப பெறமாட்டேன் என்று தீர்க்கமாக கூறினார் மாண்டவியர். நலாயினி துடித்தாள், துவண்டாள். தன் தவறை மன்னிக்கும்படி முனிவரிடம் எவ்வளவோ மன்றாடினாள். ஆனால் முனிவரின் மனம் இறங்கவில்லை. மறுகணமே நலாயினி வான் நோக்கி நிமிர்ந்தாள். பொங்கி எழுந்து பேசத் தொடங்கினாள். இந்திராதி தேவர்களே, நான் பதிவிரதை என்பதும் என் கணவருக்கு நான் செய்த பணிவிடைகளில் குறை ஏதுமில்லை என்பதும் மெய்யானால் நாளை முதல் சூரியன் உதிக்காமல் போகட்டும். இது என் ஆணை என்றாள் நலாயினி. மறுநாள் பொழுது விடிந்தது. கதிரவன் உதிக்கவில்லை.
பூலோகமே இருண்ட கோலத்தில் காட்சியளித்தது. தேவர்கள் அனைவரும் சூரியனை தேடி சென்றார்கள். அங்கு சூரியன் தன் கதிர்களை மேருமலையின் பின்னால் மறைந்து கொண்டு உதிக்காமல் இருந்தான். தன்னை தேடி வந்த தேவர்களிடம், என்னை மன்னிக்க வேண்டும், நலாயினியின் ஆணையை என்னால் மீற இயலாது என்று கூறினார் சூரிய பகவான். உடனே அனைத்து தேவர்களும் மாண்டவிய மகரிஷியிடம் சென்று அவரை கழுமரத்திலிருந்து இறக்கி அவருடைய வேதனையை போக்கினார்கள். மேலும் நலாயினிக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெறுங்கள் என அனைவரும் வேண்டிக் கொண்டனர். மறுகணமே மகரிஷியும் தன் சாபத்தை திரும்ப பெற்றார். மேலும் நலாயினி சூரியனுக்கு ஆணையிட சூரியன் மீண்டும் உதிக்கத் துவங்கினான். தன் மனைவி நலாயினிக்கு தன் மீது இவ்வளவு காதலா என்று அவளை கண்டு பிரமித்து போனார் முனிவர் மௌத்கல்யர். அவரும் மிகுந்த காதலுடன் தன் மனைவி நலாயினியை அணைக்க அவருடைய வயோதிகம் மாறி பழைய கட்டுடலை திரும்ப பெற்றார். பிறகு நலாயினியும் மௌத்கல்யரும் பல்லாண்டு காலம் இன்பமாக வாழ்ந்தனர். இதுவே நலாயினியின் கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.